வள்ளிக்கண்ணம்மா, என்ன பண்ணுறீங்க? வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவாரம். இன்னைக்கு இரவு வணக்கம். என்ன பண்ண போறீங்க வள்ளிக்கண்ணம்மா? இட்லி தான் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி மாவு தான். சுட சுட இட்லியா? சுட சுட இட்லி. இட்லி சட்டி தான் எங்கே வச்சுருந்துருந்த. குழம்பு இருக்கு. இட்லி ஊற்றிக்கலாம். தோசையிலேருந்து இட்லிக்கு மாறியாச்சா? மாவு நேற்று ஆட்டினீங்க, இன்னைக்கு இட்லி ஊற்றுறீங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி, அரை மணி நேரம் முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டேன். அரை மணி நேரம் முன்னாடி எடுத்து வச்சுட்டா நல்லா இருக்கும். அன்னைக்கு ஆட்டின மாதிரியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. உடனே ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து ஊற்றினாதே கல்லுக்கெல்லாம் வரும். துணி எடுத்தாச்சா? துணி எடுத்துட்டு அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கீங்களா? ஆமாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஊற்றிருக்காங்க இட்லி சட்டிக்குள்ளே. இது போதும் 2 நடை இட்லிக்கு. இப்போ ஒரு புது ட்ரெண்ட் ஒன்று பார்த்தேன் இதில், ஷார்ட்ஸில். இது இந்த அடுக்கி வச்ச இட்லி தட்டு இருக்குல்ல, இட்லி தட்டுக்குள்ளே அதில் இருக்க 2 இட்லி, இப்போ 4, அதில் எத்தனை இருக்கும் அடுக்கி வச்ச இட்லி தட்டுக்குள்ளே? 5 5 5 4 9 4 13 இருக்கும். அப்படி இல்லை, ஒரு தட்டில் எத்தனை இருக்கும்? 5. 5ஆ? அதில் 2 இட்லியை மட்டும் எடுத்துட்டு, அதில் அடியில் கேப் இருக்காதுல்ல, அதுலேயே 2 இட்லியை எடுத்துட்டு யோசிச்சு பார்த்து அது என்ன பண்ணும், சட்னியும் சாம்பாரையும் அந்த தட்டில் சுட வச்சிடும், ஊற்றி சாப்பிட கொடுத்துரும் அந்த தட்டோட. ஓ, இட்லி தட்டோடையே. இதை தள்ளி தனியாக தட்டில் வச்சு சாப்பிடாம, அதில் இப்போ 5 இருக்குன்னா, இந்த இப்போ நீங்கள் ஊற்றுறீங்கல்ல, இதில் 2 இது மாவில் அவிஞ்ச இட்லி எடுத்துட்டு அதில் சட்னியும் சாம்பாரையும் ஊற்றிடும். ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஏன் அது என்ன வலிக்குது? அதெல்லாம் ஒரு என்ன ஐடியாவை? அதுக்கு 141 KB இருக்கு. அப்படியா? உங்களுக்கு நியூ ட்ரெண்ட் மாதிரி அந்த அளவுக்கு இருக்கும். வேலை செய்யணும், ஓரளவாவது வேலை செய்யணும், இல்லைன்னா உடம்பு துருப்பிடிச்சு போயிடும். ஆமாம், எப்படி இரும்பெல்லாம் யூஸ் பண்ணலைன்னா துருப்பிடிச்சு போயிடுது. அந்த மாதிரி வேலை ஓரளவு செய்யணும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் செய்யாட்டியும் வேலை செய்யணும். நம்ம சாப்பிட்ற எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும், அது சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எந்தெந்த விதத்தில் வேஸ்ட் பண்ணலாம் வலிக்கணுமா? எப்படியும் இந்த எந்திரிக்கணும், பண்ணணும், செய்யணும். என்னதான் ஆள் இருந்தாலும் அது செய்யணும், பண்ணணும். காலையில் எழுந்திரிக்கணும், பல்லை விளக்கணும். அதெல்லாம் வேலையா? அதெல்லாம் வேலை இல்லை. வேலை மீன்ஸ் சமைக்கணும். அவங்க என்ன ஒர்க்கோ அதை பார்க்கணும். இப்போ வேலை செய்யாட்டி எக்ஸசைஸ் பண்ணணும். வேலை செய்ய வலிக்குதுன்னா எக்ஸசைஸ் பண்ணணும். பொருள் பிள்ளைலாம் ரொம்ப, ஆனால் எல்லாம் நல்லா நடக்குதுங்க. ஷாப்பிங் போகுதுங்க, அந்த வேலையெல்லாம் பார்க்குதுங்க. வீட்டில் தான் வேலை செய்ய மாட்டேங்குதுங்க, நடக்குதுங்க. ஷாப்பிங் போகுதுங்க, எவ்வளோ நேரம் வேணாலும் கடை வீதியில் சுற்றுதுங்க, அதெல்லாம் பண்ணுது. ஆனால் உடம்பு துருப்பிடிச்சு போயிடும் நம்ம வேலை செய்யாமல் இருந்தோம்னா. அது நல்லது கிடையாது. நம்ம சாப்பிட்ற எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி வேலை செஞ்சிடணும். அதை எதையும் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. சாப்பிட்ற சாப்பாட்டை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இல்லைன்னா பேசணும், ஓடணும், அதுதான் தொப்பை வருது. சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறனால தொப்பை வருது ஒரு வயசுக்கு மேலே. சாப்பிட்ற சாப்பாட்டை சேர்த்து வச்சுக்கிட்டு பேசணும், ஓடுனா ஆடுனா அதுலேயும் எனர்ஜி வேஸ்ட் ஆகும். டீச்சர்ஸ்க்கெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறதுலேயும் எனர்ஜி வேஸ்ட் ஆகும். பசிக்கும், அவசரமாக பசிக்கும்.
ஆனால் ஒன்றுமே செய்ய மாட்டேன்னு உட்காந்துருக்க அவங்க உடம்பெல்லாம் வீணாக போயிடும். ஒரு வயசுக்கு மேலே, ஒரு வயசு வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும், 40 வயசுக்கு மேலேயே வீணாக போயிடும். எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் இன்னும் நல்லா இருந்தாங்க, நாங்களே சும்மா இருந்தேன். இன்னும் எங்களுக்கு அப்புறம் வர ஜெனரேஷன்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. யாரும் வேலை செய்யறதுக்கு தயாரில் இல்லை. எல்லாம் சுவிட்சை போட்ட உடனே இட்லியும் சாம்பாரும் தட்டில் வரணுங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு சுவிட்சை போடு, இட்லியும் சாம்பாரும் கையில் கொண்டாந்து கொடுக்கணும், சாப்பிடணும் கையை கழுவிட்டு உட்காந்துருக்கணும். அப்படி நிலைமை தான் இப்போ இருக்கு. நாங்களாம் பரவாயில்ல, நான்லாம் அந்த வயசுலலாம் நல்லா வேலை பார்த்தேன், நல்லா நடப்பேன், நல்லா வேலை பார்ப்பேன். ஃபுல் பொறுப்பு நான் தானே. வீட்டு பொறுப்பா? வீட்டு பொறுப்பும் சரி, எல்லாம் ஆம்பளை வேலையும் பார்த்து பொம்பளை வேலையும் பார்த்து எல்லாமே நான் தான். அதுக்கு நம்ம என்ன இது மிளகாயும் மல்லியும் அப்படியே வச்சுருக்கீங்க? அது வெயில் வரட்டி காய போடணும். வெயில் வரலையா? வெயில் வரல, வெயில் காய போட்டு. இன்னும் கொஞ்சம் வெயில் வந்துச்சு, காயப்படலையா? நல்ல வெயில் வந்தால் தான் காய போடும். கொஞ்சத்துலலாம் அது கருகாப்பில் அதுக்காதே. இந்த நாட்டு சக்கரை ஈவினிங் வாங்கியிருக்கீங்க? ஈவினிங் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நாட்டு சக்கரை 1 கிலோ. எவ்வளவு இதா? 1 கிலோ. 1/2 கிலோ பாக்கெட்டா? 1/2 கிலோ பாக்கெட். இது வந்து ராகி. ஒரு நாள் புட்டு வச்சுக்கலாம், கூழ் கிண்டலாம். அதுக்காக நிலக்கடலை பருப்பு 1/4 கிலோ. இதெல்லாம் எவ்வளோன்னு தெரியல ரேட்டு. 1/2 கிலோ துவரம் பருப்பு. இந்த மாதம் ரேஷனில் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ், அதனால இது. சப்பாத்தி மாவு, பாசிப்பயிறு 1/4 கிலோ. பாசிப்பயிறு ஒரு அவசரத்துக்கு குழம்பு வச்சுக்கலாம். கொண்டக்கடலை கிடக்கு இருக்கு, அதனால அதை வச்சுக்கேன். இதெல்லாம் வாங்கியிருக்கீங்களா? ஆமாம். இதெல்லாம் எப்போ எடுத்து வைப்பீங்க வலிக்கணுமா? நாளைக்கு தான் எடுத்து வைப்பேன். நீங்கள் நைட்டில் எல்லாம் எடுத்து வைக்க மாட்டேன், நாளைக்கு தான். நைட்டு தூங்குற மூடு வந்துடும். 10 மணிக்கெல்லாம் தூங்கிடணும். இப்போ 3 நாளாக நான் அப்படி தான் பண்ணுறேன். 10 மணிக்கெல்லாம் தூங்கிடணுமா, அதே உடம்புக்கு ஹெல்த்தியா. அதுக்கு மேலே ஒவ்வொரு நிமிஷம் நம்ம செல்லு பார்க்குறது தான் நமக்கு ஹெல்த்து கீடா. 10 மணிக்கு மேலே செல்லை தூக்கி எட்ட வச்சுட்டு படுக்கணும். தலைமாட்டுக்கிட்டையும் வச்சு படுக்கக்கூடாது, கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுட்டு படுக்கணும். எட்டாத இடத்துல தலைமாட்டுக்கிட்டே வச்சு படுத்தா அதுவும் கெட்டுது. யார் அப்படிலாம் செய்யறா? நீயே செய்ய மாட்ட. நான்லாம் எட்ட வச்சுருவேன். எட்ட வச்சிடணும், இல்லைன்னா அது பிரெயினுக்கு ஏதோ பண்ணுதான். பண்ணு நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சான். பத்து மணிக்கு மேலே செல்லை யூஸ் பண்ணக்கூடாது, தூங்கிடணும். தூக்கம் மூடு வந்துடணும். அப்போதான் காலையில் இல்லைன்னா 5:30 இருக்கலாம். 5:30க்கு எந்திரிச்சா நல்லா தான் இருக்கு. அஞ்சரைக்கு எழுந்திரிச்சு என்னென்ன பண்ணணும்? 5:30க்கு எந்திரிச்சு நான் காலையில் பல்ல விளக்கிட்டு தைராய்டு மாத்திரை சாப்பிடுவேன். 2 டம்ளர் தண்ணி குடிப்பேன். பல்ல விளக்கிட்டு தைராய்டு மாத்திரை சாப்பிடுவேன். அப்புறம் விளக்கேற்றுவேன். ஃபஸ்ட்டு எந்திரிச்ச உடனே தண்ணி தான் குடிப்பேன். பல்ல விளக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு தைராய்டு மாத்திரை போட்டு, அது ஜில்லு தண்ணியில் தான் போடணும். தைராய்டு சூடானதில் போடக்கூடாது. போட்டுட்டு விளக்கேற்றிட்டு வந்து பாலை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு, அப்புறம் காய்கறி ஏதாவது குக்கரில் பருப்பு வேக வரதா இருந்தால் பருப்பு வேக போட்டுருவேன், இல்லைன்னா சாதம் போட்டுருவேன். ஒன்று கட்டுறதா இருந்தால் போட்டு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட்டில் தான் இருப்பேன். அப்புறம் விளைக்கழுவும் குட்டியெல்லாம் இந்த வேலை தான் இருக்கும். அதுக்கப்புறமெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் போட்டு குடிப்பேன். ஒரு 11 மணிக்கு பசிக்கும் போது நெல்லிக்காய், கருகாப்பிலை, இன்னொன்று என்னமோல நெல்லிக்காய், கருகாப்பிலை, இஞ்சி, இது 3ஐயும் நறுக்கி போட்டு அந்த ஜூஸ் குடிப்பேன். அது நல்லா தான் இருக்குது உடம்புக்கு குடிச்சா. நெல்லிக்காய் ஜூஸ், ஒரு நாளைக்கு பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம். பீட்ரூட்டு ப்ரெஷரை கரெக்டாக கம்மியாக பண்ணுது. ப்ரெஷர் இருந்தால் ப்ரெஷரை குறைக்கிது.
பீட்ரூட் ஜூஸு. ம். அப்புறம் என்ன? அப்புறம் ஈவினிங் போயிட்டு இருக்கு. ஈவினிங் தண்ணி ஊற்றுவீங்க? ஆமாம், ஈவினிங் செடிக்கு தண்ணி ஊற்றுவேன். அது மழை வந்துருக்கு, அதனால இப்போ 2-3 நாளைக்கு வேண்டாம். நல்ல மழையாக தானே வந்துச்சு. ஆனால் 6 நாள் மழை சொன்னாங்க டிவியில். 6 நாள் மழை சொன்னேன் இன்னைக்கு நியூஸில். 2 நாள்லேயும் போயிடுச்சா மழை? ஆமாம், இல்லை 6 நாள் மழை இருக்குன்னு சொன்னேன். தெரியல அது எந்த மாவட்டம் எந்த மாநிலத்துக்குன்னு தெரியல. 6 நாள் மழை பெஞ்சா பெரிய இன்சியாக இருக்கும். நீ கோயில் திருவிழாவெல்லாம் வருது இல்லை எல்லா கோயிலும்? கோடை மழை, சித்திரை வைகாசி பனிக்காலம் தான், டிசம்பர் நவம்பர். அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் பனிக்காலம். இட்லி பாரு பூவா இருக்கு பாரு, சூப்பரா இருக்கு பாரு, பூவா இருக்கு. அது பிடிச்சிக்க, அதுக்காக ஊத்துறேன். அது பிடிச்சிக்கிட்டு எடுக்க வராது, கையில வேற ஆவி இருக்கும். ஆனா கிச்சன்ல பண்றதெல்லாம் சின்ன திட்டம்ல, கையில இப்படி கவுக்கும் போது ஆவி அடிக்கும். அதெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும் கிச்சன்ல வேலை பார்க்கறதுக்குமே. ஆமா, அதனாலதான் கிச்சன்ல வேலை பார்த்தா பொறுமையோட பொறுமை வேணும். ஆமா, ஏன்னா எது எப்போ போடும் தெரியாது. ஆமா, நம்ம சும்மா இட்லி தானேன்னு சொல்றோம், அது தள்ளுறது கஷ்டம் தான். முத நடை வச்சுருக்காங்க, ஒரு நடை வச்சுக்கேங்க, இன்னும் ஒரு நடை வைக்கணும். இது ரேஷன் வேட்டியில கிழிச்சது இந்த துணி, இட்லி துணி. அது புதுசு இருக்கு, அதுல கிழிக்கலாம் வேணாம். வேட்டி அழுக்கு வேட்டியில் சாப்பிட்டா தான் டேஸ்ட் கூட. அழுக்கு வெட்டி தான் கட்டிட்டு வச்சதான் அழுக்கு வெட்டி. இது இட்லி துணிக்குன்னே வச்சிருக்கோம் தானே. ஆனா துணி மாத்தலாம், அந்த அதுல இருக்கு, அது நல்லா தானே இருக்குன்னு இதே யூஸ் பண்றேன். அப்புறம் இன்னைக்கு டேல வேற எதுவும் புதுசா பண்ணீங்களா? இன்னைக்கு ஒன்றும் பண்ணலை, சாமான் தான் வாங்கிட்டு வந்தேன், அப்புறம் ஒன்றும் பண்ணலை. ஈவினிங் பொழுது எப்படி போச்சு? கடைக்கு போயிட்டு வந்ததுல போச்சோம். ஆமாம், மதியம் கொஞ்ச நேரம் சாப்பிட்டு படுத்தேன், கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன், ஒரு 2 செகண்ட் கண்ணை சுந்துட்டேன். ரொம்ப நேரம் தூங்க மாட்டேன், கொஞ்ச நேரம் கண்ணை சுந்துட்டேன், அதோட சரி. வெளியே நமக்கு முடி வளர்ந்துருச்சா? முடி வளர்ந்துருச்சா? கொஞ்சம் வளர்ந்துருச்சு. ஆனால் நீங்கள் பின்னுற மாதிரி வளர்றதுக்குலாம் நாள் ஆகும். ஆமாம், நாள் ஆகும். அதெல்லாம் 6 மாதம் ஆகும், 6 மாதம் 1 வருஷம் ஆகும். வளர்றதுக்கெல்லாம் 1 வருஷம் ஆகும் நல்லா. ஆனால் இதுவே ஈஸியாக இருக்கு, தலை சீவுற வேலையில். எங்கேயும் போனால் சும்மா சேலை கட்டிட்டு போனால் போதும். யாருக்கெல்லாம் முடி அதிகமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் மொட்டை அடிச்சு விட்ருவோம். ஆமாம், முடி அதிகமாக இருக்கவங்கட்டெல்லாம் அவங்க பூமுடி தான் எடுப்பாங்க முக்கால்வாசி. நம்ம சொன்னால் பூமுடி தான் எடுப்பார். பூமுடினா அந்த எவ்வளோ தூரம் எடுக்க சொல்லுமோ அந்த இடத்துல பூவை சுற்றி விட்டு அதுக்கு கீழே கட் பண்ணுவாங்க. அவங்களா பார்டரில் கட் பண்ண மாட்டாங்களா முடியோட எண்டில்? நம்ம கொடுக்கணும், பூவை கொண்டு போய் கொடுக்கணும், பூ வச்சு கையில் வச்சிருந்து கொண்டு போய் கொடுக்கணும். அது வரைக்கும் சுற்றி விட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணுவாங்க. அதான் பூமுடி. சாமிக்கு இதுலேருந்து இது வரைக்கும் தரணும். ஆமாம், தாரணும். அதுக்கு மேலே வெட்ட மாட்டாங்களா? அதுக்கு மேலே வெட்ட மாட்டார். முடி வெட்டுறதுலாம் நல்லா சௌரியமாக பண்ணி விட்டுருக்காங்க இப்போ சமயபுரத்தில். எத்தனை பேர் அப்பா சூப்பராக இருக்கு, சௌரியமாக இருக்கு. டோக்கன் கொடுத்துட்றாங்க, டோக்கன் வருஷப்படி போக வேண்டியதேன். ஆமாம், போய் அந்த ஆள் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆமாம்,
இல்லை ஆளுக்கு முன்னாடி வெட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம வெயிட் பண்ணோம். பிளேடு மாத்துறாரு, பிளேடை பாதி பிளேடு ஒருத்தருக்கு மாத்துறாரு, நல்லா சுத்தமாக பண்ணுறாரு. அவங்களுக்கும் கவர்மெண்ட் சம்பளம் தானே? தெரியல, அப்படியேதான் தெரியல. கவர்மெண்ட் சம்பளம் இதுவே கிடைக்கும், இந்த நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறதே கிடைக்கும். நிறைய பேர் 100, 50, 2 பேர் வெட்டுறா 120. காலையில் 5லேருந்து ஈவினிங் 5 வரைக்கும்ல வெட்டுறாங்க. ஆமாம், சாப்பிட்டுக்கிட்டு வந்துட்டு இடையில விட்டுவாங்க. எல்லா தொழிலையும் கிடைக்கும்பா. உங்க படிச்சுட்டு இந்த லெக்சரரா இருக்கீங்க பாருங்க, அவங்களுக்கு தான் ஒண்ணுமே கிடைக்காது. அதுதான் ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். ப்ரொஃபஸரா இருக்கவங்க, இப்போ காலேஜில் ஒர்க் பண்றவங்கள, பிஹெச்டி முடிச்சவங்களுக்கே என்ன சம்பளம் கொடுக்குறாங்க? எதுக்கு இவங்க எல்லாம் காலேஜ் வச்சு நடத்துறாங்கன்னு தெரியல. உண்மையில பேசாம அது ஒரு கல்யாண மண்டபம் பண்ணிட்டு அப்ப யாரும் வேலை தேடி போக மாட்டாங்கல்ல. வச்சிருக்கனால தானே வேலை தேடி போறாங்க. இல்லைன்னா அவங்களும் வேற பொழப்ப பார்த்துருவாங்க. எப்படியோ கடவுள் விட்ட வழி ஏதோ ஒரு பொழப்ப பொழைக்காம போயிடும். இது எம்இ படிச்சுட்டு பிஹெச்டியும் படிச்சு கடைசி இவங்க கொடுக்குற 1000க்கும் 2000க்கும் 10,000க்கும் தொண்ணாந்துக்கு இருக்குது. அதுல வேற 1008 ரூல்ஸ் வேற. இட்லி வந்துச்சா? இட்லி வேகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும் டைமிங்கில். வேற எல்லா தொழிலையும் கிடைக்கும்ப்பா. உண்மையாக நம்ம இறங்கினோம்னா நல்லா கிடைக்கும் காசு. வெளியில் ஒன்றில் ஒரு காய்கறி வண்டி தள்ளிட்டு போனோம்னா கூட ஒரு நாளைக்கு 1000 ரூபா 500 ரூபா கிடைக்கும். அது ஏன் இதில் கேட்க மாட்டேங்கிறேன்னு தெரியலையா? காலம்புற இப்படியே இருந்துட்டு போக வேண்டியதான் இதில் இருக்கவங்க நிலைமை. பரிதாபத்துக்குரிய விஷயம். நீங்கள் மொட்டை போட்டது யாருக்கு ரெஃபர் பண்ணலையா? எதுக்கு இதை போய் ரெஃபர் பண்ணுற? போய் போட்டு வாங்கன்னு உங்கள் மக தானே உங்களுக்கு சொன்னா? உங்கள் மக தானே உங்களுக்கு சொன்னா? ஆமாம். அதுமாரி நீங்கள் யாருக்கும் சொல்லலையா? பக்கத்து வீடு எதிர்த்த வீட்டில் இருக்க சொல்ல வேண்டியது. நானும் மொட்டை போட்டு வந்துட்டேன், நீங்களும் மொட்டை போட்டு வாங்க. பக்கத்து வீடு எதிர்த்த வீட்டுலாம் சொல்லுவாங்க. மொட்டை போட்டு வந்து அடுத்த நாள் கேட்டால் எல்லாம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க என்ன உங்கள் வீட்டில் ஒரு ஆயா உட்காந்துருக்கா மொட்டை போட்டு ஆயா? ஆயா இல்லைம்மா, அது நான் தான். அப்படியா? தெரியாது தெரியாது. மொட்டை போட்டாயா? உனக்கு ரொம்ப தான் கொடுக்கு. எல்லாருக்கும் ஒரு நாள் வயசாகதான் போகுது. ஏய், அந்த பொண்ணு சொன்னதுன்னு சொல்கிறேன். யாரும் அப்படியே இருக்க போகிறதில்ல. என்ன காலம் சுற்றிக்கிட்டே இருக்கு, மாறிக்கிட்டு தான். அந்த பிள்ளை கரெக்டாக பார்த்துருக்கு பாருங்க, அடுத்த நாள் மொட்டை போட்டு இருந்தது. தலை நல்லா தெரியும்ல கரெக்டா? தூரத்துலேருந்து பார்த்தாலும் தலை நல்லா தெரியும். ஆள் யாருங்கிற முகம்தான் அவ்வளோ தூரம் தெரியாது. தலை நல்லா தெரியும் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தாலும். வந்துச்சு. வந்துச்சு. ஓரத்தில் தண்ணி ஊற்றி கொள்ள வேண்டும். இட்லியில் ஊற்றாம ஊற்றணும். இட்லியில் ஊற்றினா தண்ணி இட்லி ஆயிடும். தண்ணி அப்படின்னா இட்லி. இடியப்பம் தள்ளுறது கஷ்டம் தான். அவிச்சிடும் ஈஸியாக, ஆனால் தள்ளுறது கஷ்டம். சூடு பட்டுச்சுன்னா வலிக்கும்னா. இட்லி நீ மட்டும் கையெடுத்துக்கிற உனக்கு சூடுன்னா. சாதம் இருந்துச்சு. களி களி
காலையா சாப்பிட்டியா ஃப்ரெண்ட்ஸ்? நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா சுட சுட இட்லி, கத்திரிக்காய் புளிக்குழம்பு. இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க தான் இப்படி இருக்குது, சாப்பிட நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் புளிக்குழம்பு, கொத்தவரங்காய் மசாலா. இதுதான் காலையில் மத்தியானம் சமைச்சேன். அதே தான். உள்ள வாசமாக உள்ளது. சாமி ரூம் அப்படி நெகை வெட்டினதெல்லாம் வரக்கூடாது, முடி வெட்டினது வரக்கூடாது. இப்படிலாம் இருந்தால் சாமி ரூம் வாசமாக இருக்கும். எனக்கு இதை விட்டுட்டு இங்கே போகிறோமே என்ன கஷ்டமாக இருந்துச்சு. நான் மட்டும் இருந்துக்க வேண்டியதேன். இந்த பின்னாடி இருக்க போட்டோ ரொம்ப நாளாக வச்சுருக்கீங்க. எது? அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் வீடு குடி போகும்போது வாங்கினது. அதனால தான் அதை வச்சுருக்கேன். அதெல்லாம் போடக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும் சாமி ஃபோட்டோலாம். அதுதான் ஃபஸ்ட்டு வாங்கினது. ஃபஸ்ட்டு ஆமாம். ஃபஸ்ட்டு நாங்கள் கல்யாணம் ஆன புதுசில் கிரகப்பிரவேசம் பண்ண இதில் கிரகப்பிரவேசம் பண்ணுறோமா, வீடு கூட்டி போய் பால் காய்ச்சும் போது அதுதான் அந்த ஃபோட்டோ தான் ஃபஸ்ட்டு. அது கொஞ்சம் இதுவாக தான் ஆகி போச்சு, கொஞ்சம் கலர்லாம். இருந்தாலும் தூக்கி போடக்கூடாதுங்கிறதுக்காக வச்சு. சாமி ஃபோட்டோவும் எங்கே போனாலும் வாங்கக்கூடாது. ரொம்ப ஃபோட்டோ வச்சுலாம் கும்பிடக்கூடாது. சும்மா அளவாக வச்சு தான் கும்பிடும். சரி, அங்கே போமா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விளக்கு மாற்றுறாங்க. இதில் திரி மாற்றிட்டு பழைய திரியை எடுத்து அங்கே வைத்து விட வேண்டும். புது திரி மாற்றணும். இதெல்லாம் எனக்கே இப்போ தான் தெரியும். இப்போ யூடியூப்பை பார்த்து நானே கற்றுக்கிட்டேன். இது எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க? இதுக்கிட்ட 4-5 வருஷமாக இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே பண்ணுறேன். அதுக்கு முன்னாடிலாம் தெரியாது எனக்குமே. இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பண்ணுறேன். என்ன வேலையாக இருந்தாலும் திரியை மாற்றிட்டு தான் படுப்பேன். அப்போ தான் காலையில் எந்திரிச்சு ஏற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படியும் காலையில் விளக்கேற்றுறோம். ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா தான் மாற்ற மாட்டேன், இல்லைன்னா மாற்றிடுவேன். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. அடுப்பில் சுத்தமாக தான் இருக்கு. சுத்தப்படுத்தியாச்சு. இது என்ன ஹாட் பேக் இது மேலே இருக்கு. அரிசி எடுத்து வைக்கணும் நாளைக்கு சமைக்கிறதுக்கு. அரிசி இதில் எடுத்து வச்சாரேன். நாளைக்கு இட்லி ஊற்றிக்குமா இல்லை சாதமே வேணுமா உனக்கு? எது வேணாலும். அதில் தான் அரிசி வச்சுருப்பீங்களா? ஆமாம், இதில் தான் அரிசி. உன்னை உலக்கு போடுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உலக்குங்கிறது. நாங்கள் வச்சுருக்க உலக்குங்கிறது இதுதான். 200 பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். எப்பவும் இதிலே போட்டுறணும் உலக்க ஆளாக்க. அரிசியிலே போட்டாதே இது. அது என்ன சொல்லுவாங்க? லக்ஷ்மி கடாச்சு. அரிசி வாங்கின போய் பாரு. இன்னும் கொஞ்சம் அரிசி இதில் இருக்கு. நியூ டபுள் அணில் 70 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ. ஆனால் சாதம் நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கும் சாதம். ஆனால் பொன்னிதான் சூப்பராக இருக்கும் சாதம். நாளைக்கு அரிசியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு வடிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.